கால அலகுகளை கொடுத்து. ஆ ஆமா விட சொல்லுங்க. விட என்ன பிள்ளை? கால அலகுகள் என்னன்னா? அடுத்த வினா வாசிங்கள கொஞ்சம் எனக்கு. பஞ்சாங்கத்தின் இரு வகைகள். பஞ்சாங்க பஞ்சாங்கத்தின் இரு வகைகளும். கால அலகுகள் பாருங்க. பஞ்சாங்கத்துல கால அலகுகள்ல வந்து நாள், வாரம், ஆண்டு, மாதம். சாரி, மாதம் ஆண்டுன்னு வரும். நாள், வாரம், மாதம், ஆண்டு கால அலகுகள். சரியா? அடுத்தது வந்து பஞ்சாங்கத்தின் வகைகள், திருக்கணிதம், வாக்கிய கணிதம். அடுத்த வினா என்ன? பஞ்சாங்கம் என்பதன் பொருள். பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் என்பதன் பொருள் யாது? பஞ்சாங்கம் என்பதன் பொருள் யாது? பஞ்சாங்கம் என்பதன் பொருள் யாதுன்னு சொன்னா, பஞ்சம்னா 5, அங்கம்னா உறுப்பு. எனவே 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகளையும் குறிப்பிடும். வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம். பஞ்சாங்கம் பார்க்கப்படும் சந்தர்ப்பங்களை தருக. என்னென்ன சொன்னீங்க? விரதங்களுக்கு உதாரணம் கொடுக்க சொன்னேன். கந்த சஷ்டி, விநாயகர் சஷ்டி. விரதங்களுக்கு விரதங்களுக்கு உதாரணம், பண்டிகைகளுக்கு உதாரணம், மங்கள நிகழ்வுகள், வீட்டுல நடைபெறுகின்ற மங்கள நிகழ்வுகள், பெயர் சுற்றுறது, திருமணம், வீடு குடி போகிறது, அத்திவாரம் விடுறது, ஏன்னா இந்த மாதிரிக்கே சுப நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நாம் பார்ப்போம். அடுத்து அமங்கல நிகழ்வுகளுக்கும் பார்ப்போம். கொஞ்சம் பார்க்க போற சந்தர்ப்பங்கள். வாரம் என்ற சொல் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? உரிமை. வாரம் என்பது உரிமை, கிழமை. ஏன்னா அடுத்த வினா. வாரத்தின் 7 நாட்களை முறையாக தருக. வாரத்தின் 7 நாட்களை முறையாக தருக. சொல்லுங்க. வாரத்தின் 7 நாட்கள். ஞாயிறு முதல் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அதை நான் முறையா கொடுக்க சொன்னேன். என்னது? ஞாயிறுனா சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய் புதன், வியாழன் குரு, வெள்ளி சுக்கிரன், சனி. சரியா? அதை இதோட கொடுக்க சொன்னேனா. அடுத்தது திதி என்பது யாது? திதி என்பது யாது? என்னது? பூமியை சுற்றி வரும் சந்திரனின் சுற்றுப்பாதையின் 30 சமபிரிவுகள் ஒவ்வொன்றையும் சந்திரன் கடக்க எடுக்கும் கால அளவு. அதாவது பூமியை சுற்றி வர சந்திரன் எடுக்கும் காலம். பூமியை சுற்றி வர சந்திரன் எடுக்கும் காலம் தான் திதி. சரியா? திதி எத்தனை வகைப்படும்? எத்தனை? 2. திதி வந்து 2. திதி மொத்தம் எத்தனை? 15. மொத்த நட்சத்திரம் எத்தனை? அப்ப அதுல நான் கேட்கலையா? திதியில விளக்கம் கேட்கலையா? திதியின் வகைகளை குறிப்பிட்டு விளக்க சொல்லலையா? இதான் எப்படி கொடுத்தேன்? அப்படியா கொடுத்தேன்? திதியின் வகைகளை கேட்டிருப்பேன். என்னது? சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம். அப்ப அதை நாங்க வளர்ப்பிறை, தேய்பிறைன்னு சொன்னோம். அப்ப சுக்லபட்சம்னா என்னான்னு தெரியணும். சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம். அதுல விளக்கங்கள். சுக்லபட்சம்னு சொல்றது என்னது? தேய்பிறையில இருந்து வளர்ப்பிறைக்குரிய காலங்கள் சுக்லபட்சம்,
பௌர்ணமியில இருந்து அமாவாசைக்கு போற 15 நாட்கள் கிருஷ்ண பட்சம். அமாவாசை பூரணி. சரியா? அடுத்தது தான் நீங்க சொன்னது. நட்சத்திரங்கள் எத்தனை மொத்தம்? மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? 30 27 நட்சத்திரங்கள் 30. திதி தான் திதி 30, 27 நட்சத்திரம் 27. நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை? 27 தான் இருக்கு. திதி தான் 30. சரியா? அடுத்த வினா. நட்சத்திரங்களுக்கு உதாரணம் தருக. நட்சத்திரங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நட்சத்திரங்கள் என்னன்னு? கார்த்திகை, ரேவதி, சித்திரை, அஸ்வினி, புனர்பூசம், ரேவதி, அனுசம், திருவோணம், என்ன, பூசம், புனர்பூசம், அர்த்தம், மகம், ஆயில்யம், மூலம், 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு 5வது பாடமைக்கு வச்சு கொடுங்க. அடுத்தது மொத்தம் அஸ்வினி முதல் ரேவதி வரை தான் 27 நட்சத்திரங்கள். அதையும் கேட்கலாம். முதல் நட்சத்திரம் எது, இறுதி நட்சத்திரம் எது? அஸ்வினி, ரேவதி. சரியா? அடுத்த வினா. அவ்வளவு கேள்வி தட் எழுதுனே கிளாஸ்ல இருந்து லீவ் ஆகிடுச்சு. வேற மத்த பிள்ளைகள் வேற வினாக்கள் இருக்கா? மத்தவங்க சொல்லுங்க. சதுர்ஷினி, மிதுஷா, நான் போன கிளாஸ் வரலையா? மிதுஷா, இவ்வளவு பிள்ளைகள் வினாக்கள் கொடுத்தேன். மத்தவங்க சொல்லுங்க எனக்கு. வாணியா? வாணி, சாஷ்மிகா, பிள்ளைகள் கொஞ்சம் கதைங்களே. சாஷ்மிகா, பிள்ளைகள் போன கிளாஸ் இருந்தவங்க எனக்கு சொல்லுங்க. இவ்வளவுதான் வினாக்களா, இல்லாட்டி இன்னும் வினாக்கள் இருக்கா, இல்லாட்டி நான் மீதிய படிச்சுட்டு போறதானே? அமிர்தா, இப்பதான் அடிச்சு ஜாயிண்ட் ஆகுனேன். சரிம்மா. நாங்க வினா போன கிளாஸ் இருந்தீங்க தானே? டீச்சர். அப்ப அதுல சொல்லுங்கம்மா எனக்கு எத்தனை வினாக்கள் நாங்க செஞ்சோம், எது வரைக்கும் வினாக்கள் கொடுத்துருக்கேன்னு. டீச்சர் என்கிட்ட இப்ப அந்த கொப்பி இல்ல டீச்சர். அப்படியா? சாஷ்மிகா, சிவா, மிதுஷான், சரி பிள்ளையர், கேள்வி கொடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சரியா? இப்படி சும்மா வந்துட்டு இருந்துட்டு போறல வேலை இல்லைன்னா பிள்ளையர்.
ஆ இப்போ ஒரு ஆள் தான் அவ இருந்த கிளாஸ்ல அப்படியே எழுதுனேன்னு சொன்னாங்க எனக்கு. மத்த அவ்வளோ பேர் என்னது? ஆ பேசுறீங்க இல்ல, வினாக்களுக்கு விட சொல்றீங்க இல்ல. அப்ப வினாக்கள் எழுதுறீங்க இல்லையா? பயிற்சிகள் செய்றீங்க இல்லையா? 13 கேள்வி டெஸ்ட் கொடுத்தீங்க. சரிம்மா, நீங்க சரி. மத்தவங்க எல்லாம், மத்த அவ்வளோ பேரும் ஆ பேரை சொன்னா ஏன்னு கேக்குறீங்களா? வினாக்களுக்கு விடை கேட்டா சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க விடை எழுதுறீங்க, வினாக்கள் எழுதி விடை எழுதுறீங்க இல்ல, பயிற்சி இல்ல உங்களுக்கு அப்ப. இப்ப நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கேளுமா? போன கிளாஸ் வராதனால தான் டீச்சர் நான் மற்ற பாடங்கள்லாம் செஞ்சுட்டேன். இதுல பாருங்க, 10 பேர் இருக்கீங்கன்னா இருக்கிறீங்க தானே? பணியாயம் தானே பிள்ளைகள்? அந்த ஒரு ஹவர் நீங்க வேஸ்ட் ஆக்கி எப்படி உட்காந்துட்டு இருக்கதா பணியாயம் தானே? கேட்டுட்டு இருந்துட்டு என்ன மிதுஷா? நான் நியூ ஜாயின் டீச்சர். அதைத்தானே முத கேட்டேன், நீங்க யார் புதுசா இருக்கிறீங்கிறத. சரியா பிள்ளைகள், அண்ணனே கொடுக்குற வினாக்களை எழுதுங்க. ஏன்னா நாங்க கேட்டுக்கிட்டு இருந்து எங்களுக்கு அப்படியே நாங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் நாங்க மறக்கிற தன்மை எங்களுக்கு இருக்கு. அப்ப எக்ஸாம் நேரம் நாங்க என்ன செய்யணும்? அந்த வினாக்களை எடுத்து திருப்பி நாங்க மீட்டர் பாக்குற நேரம் தான் எங்களுக்கு மனசுல பதியும். திருப்பி படிக்கிற நேரத்துல தான் மனசுல பதியும். அப்ப நீங்க முழு புத்தகத்தையும் எடுத்து வாசிக்க போறீங்களா? இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஒரு பாடத்தை விளங்கப்படுத்தி முடிச்சுட்டு வினாக்கள் தாரேன். அந்த பாடத்துல உள்ள வினாக்களை தானே தாரேன். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த வினாக்களுக்கு விடை எழுதுற நேரமும் நீங்க முழு புத்தகத்தையும் வாசி விடை எழுதுவீங்க. அப்ப உங்க மனசுக்குள்ள பதியும். அதே மாதிரிக்கே நாங்க திருப்பி அந்த வினாக்களை வாசிச்சு பாக்குற நேரத்தை முழு புத்தகத்தையும் தூக்கிட்டு வாசிக்க தேவையில்ல. நான் அந்த பாடத்துல உள்ள சுருக்கத்தை தானே அப்படியே தாரேன். அப்ப நீங்க வினாக்களை வாசிச்சாலே போதும். வினாக்களை வாசி விடைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த மனசுல அப்படியே பதியும். எக்ஸாம் நேரம் ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப நாங்க பஞ்சாங்கத்துல வாரம் பார்த்துட்டோம், திதி பார்த்துட்டோம், நட்சத்திரம் பார்த்துட்டோம். சரியா? அடுத்து பாருங்க கரணம். சரியா பிள்ளை? அப்ப இதுல திதின்னு சொல்றது என்னது நாங்க பார்த்தோம்? திதின்னு சொன்னது என்னது? பூமிய சந்திரன் கடக்க எடுக்கிற காலம். பூமியை சந்திரன் கடக்க எடுக்கிற காலம் தான் 30 நாட்கள். 30 நாட்கள். அப்ப அதை நாங்க அந்த திதியை 2ஆ பிரிச்சோம். பௌர்ணமி, அமாவாசைன்னு, சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம்னு பிரிச்சோம். இது விளக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்காப்ல? இப்ப பாருங்க, கரணம் என்பது திதியின் அரை பங்குன்னு சொல்றாங்க. திதியின் அரை பங்கு. திதி 2 வகைப்படும். அதுல அந்த கரணம் என்பது திதியின் அரை பங்கு. அதாவது ஒரு திதியின் முற்பகுதி ஒரு கரணமும் பிற்பகுதி ஒரு கரணமுமாக 30 திதிகளும் 60 கரணங்களும் இருக்கு. கரணங்கள் மொத்தம் 60. சரியா? இதை நாங்க வருடம்னு சொல்லுவோம். கரணத்தை நான் சொல்றோம் வருடம். சரியா? அப்ப திதியின் அரை பங்கு தான் என்னது? கரணம். அப்ப கேட்பாங்க கரணங்கள் மொத்தம் எத்தனை? 60. இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதனுடைய விளக்கங்கள் மேலதிகமா நாங்க படிப்போம். கிரேட் 11ல இருக்கு. சரி, அப்ப இப்ப இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கரணம்னா திதியின் அரை பங்கு, கரணங்கள் மொத்தம் 60. சாரி, கரணங்கள் மொத்தம் 60 இருக்கு. அடுத்தது பாருங்க யோகம். சரியா? இப்ப இந்த யோகம்னு சொன்னா சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கும் காலம். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த சந்திரன் போறாரு. 27 நட்சத்திரத்துக்கும் சந்திரன் போறாரு. அப்ப அந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கிற காலத்தை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? யோகம்னு சொல்றோம். அப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்கனால 27 நட்சத்திரத்துக்கும் என்ன செய்வார்? சந்திரன் கடந்து போவார். அப்ப அந்த யோகமும் எத்தனை இருக்கும்? மொத்தம் 27. சரியா?
யோகம்னா என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கும் காலம் தான் யோகா. அப்ப யோகம் மொத்தம் எத்தனை? 27. சரியா? அடுத்து நான் ஏற்கனவே நான் போன கிளாஸ்ல நான் சொன்னது தான். நாங்க பஞ்சாங்கம் பார்க்கிற சந்தர்ப்பங்கள் என்னான்னு பார்த்தோம். அதை நான் ஏற்கனவே முன்னுக்கே கொடுத்துட்டேன். பாருங்க, விரதங்கள், கோயில்கள்ல நடைபெறுகின்ற சுப செயற்பாடுகள், அமங்கல செயற்பாடுகள், இதுகளுக்கெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அடுத்து கும்பாபிஷேகம், திருமணம், புதுமனை புகுதல், இந்த மாதிரி சுப கர்மங்களுக்கும் நாங்க பஞ்சாங்கம் பார்ப்போம். பஞ்சாங்கத்தின் இருவகை வந்து வாக்கிய கணிதம், திருக்கணிதம். சரியா? அப்ப இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கம் இது வந்து நாங்க சொல்றோம் 3ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த பஞ்சாங்கம். சரியா? அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், திருக்கணித பஞ்சாங்கம் சந்திரனது வட்டப்பாதையில் அவ்வப்போது ஏற்படும் இயக்க நிலை வித்தியாசத்தை கணக்கில் எடுத்து எழுதப்பட்டதாகும். திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்றது சந்திரன். நாங்க இப்படித்தானே பார்த்தோம். கால அலகுகள்ல வந்து ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதும் இருக்கு, சந்திரனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இருக்கு. இந்த 2 முறையில தான் காலக்கணிப்புகள் இருக்கு. ஒண்ணு சூரியனுடைய சுற்றுகையை மையமாக வச்சுக்கொண்டு காலக்கணிப்பு கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சுற்றுகையை வச்சுக்கொண்டு காலம் கணிக்க. இதைத்தான் நாங்க சொன்னோம், சூரியனை வைத்து கணிக்கப்படுவது சூரியமான முறை, சந்திரனை வைத்து கணிக்கப்படுற முறை சந்திரமான முறை. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்திரனுடைய வளர்ப்புரை தேய்பிறை இருக்குதானே பிள்ளை, அந்த சூரியன் சுத்தி பூமியை சுத்தி வர சந்திரன்ல வந்து வளர்ப்பிறை தேய்பிறை இருக்குதானே. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலங்களை நிகழ்வுகளை கணிக்கிறதுல வந்து சில குளறுபடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. எதுல? இந்த சந்திரனை மையமாக வச்சு கணிக்கப்படுற கால அலகுகள்ல. ஏன்னு சொன்னா அந்த வளர்ப்பிறை தேய்பிறை 30 திதி 14 திதி அப்படி மாறி மாறி, அப்ப திதிகள் மொத்தம் 30 தானே. அப்ப இதனால அந்த கால கணிப்புல சந்திரனுடைய கால கணிப்பை வச்சு கொண்டு நிகழ்வுகளை கணிக்கிறது கொஞ்சம் வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த சந்திரனுடைய கால கணிப்பை விட்டுட்டு சூரியனுடைய சுற்றுகையை வைத்து கொண்டு காலங்கள் கணிக்கப்பட்டுச்சு. இப்ப வந்து நாங்க கணிப்பிடுறது வந்து இந்த சூரியனை மையமாக வச்சு கணிப்பிடுற முறைதான். பொதுவா சர்வதேச ரீதியில எல்லாமே இப்படித்தான் கணிக்கப்படுது, சூரியனுடைய சுற்றுகையை வச்சு கொண்டுதான். சரியா? அதையும் பாருங்க, சொல்றாங்க காலம் என்பது இயற்கையின் கூறுகளின் அடிப்படையான ஒரு அம்சம், சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாத்தையும். எனினும் பூமியோடு தொடர்பு பட்ட கிரகங்களின் இயக்கத்தின் அடிப்படையில் நாம் காலத்தை பாகுபடுத்தி கணிப்பீடு செய்கின்றோம். கிரகங்கள் அவற்றின் இயக்கத்தால் உண்டாகும் மாற்றங்களும் நமது அகப்புற வாழ்க்கையை தீர்மானிக்க வல்லன. அதனால்தான் தீமைகள் எல்லாம் வந்து விலகி நன்மைகளை தேடிக்கொள்ளணுங்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறோம், இந்த பஞ்சாங்கம் பார்த்து நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாங்க செய்கிறோம். சரியா? அடுத்து சொல்றாங்க, இந்த நாளும் கோளும் நம் அடியாருக்கு நலிவு செய்யாயும் ஞான குழந்தை பாடிய கோளறு பதிகம். இந்த கோளறு பதிகம் எது பிள்ளைகள்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோளறு பதிகம் தெரியுமா தெரியாதா? கதைங்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். இருஷாந்தன் ரஷ்மிதா கோளறு பதிகம் தெரியுமா? தெரியாது டீச்சர். இது என்னன்னு சொன்னா கோளறு பதிகம்னு சொல்றது, வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவேன்னு இருக்கு. இந்த வேயிறு தோழி பங்கன் பார்த்தீங்க தெரியுமா?
பொதுவா நாங்க பாடுற பதிகம்னு தான் வேயிரு தோழி பங்கன். சரியா? அப்ப இது என்னான்னு சொன்ன அந்த வேயிரு தோழி பங்கன் பதிகம் சம்பந்தரால பாடப்பட்டது. ஞான குழந்தைன்னு சொல்றது எங்களுடைய சம்பந்தர் தானே. அப்ப அவருடைய பதிகம் தான் இந்த கோளறு பதிகம். அவர் ஏன் பாடினார்னு சொன்னா சம்பந்தர் சின்ன குழந்தை தானே. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னன் சமணத்தை இதுல நான் மங்கையர்க்கரசியாரை படிக்க போறேன்னு தெளிவா படிக்கலாம். சரியா? பாண்டிய நாட்டுக்கு போவாரு. அப்ப அந்த நேரம் சமணர்கள் கொடியவர்கள்னு சொல்லி அங்க போக வேணாம், அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரு? நாவுக்கரசர் சொல்லுவாரு சம்பந்தர் அங்க போவேணாம் மதுரைக்குன்னு சொல்லி பாண்டிய நாட்டுக்கு. அப்ப அந்த நேரம் தான் இந்த சம்பந்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த கோளறு பதிகத்தை பாடுறாரு. வேயிரு தோழிப்பங்கன்கிற கோளறு பதிகத்தை பாடுறாரு. அப்ப அந்த பதிகம் தான் நாங்க சொன்ன கோளறு பதிகம். அப்ப சம்பந்தரால் பாடப்பட்டது. சரியா? அப்ப அது எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். கோளறு பதிகம் இது யாரால் பாடப்பட்டதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப நீங்க தலைப்பு போடுங்க. கரணம். நாங்க நட்சத்திரம் வரைக்கும் வினாக்கள் எழுதியாச்சு. நீ போடுங்க கரணம். போட்டாச்சு டீச்சர். கரணம் என்றால் என்ன? கரணங்கள் மொத்தம் எத்தனை? கரணங்கள் என்றால் என்ன? கரணங்கள் மொத்தம் எத்தனை? அடுத்த பிள்ளைகள் யோகம் என்றால் என்ன? யோகங்கள் மொத்தம் எத்தனை? திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் எதனது இயக்கத்தை கொண்டு எழுதப்பட்டது? டீச்சர் திருக்கணித பஞ்சாங்கம் எதனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? டீச்சர் ஃபர்ஸ்ட் கேள்வியை கொஞ்சம் சொல்றீங்களா? பெஸ்ட் கேள்வி என்னது? கரணம் என்றால் என்னவா? கரணம் என்றால் என்ன? கரணத்தின் கரணம் மொத்தம் எத்தனை? கரணம் என்றால் என்ன? கரணம் மொத்தம் எத்தனை? அடுத்து யோகம் என்றால் என்ன? யோகம் மொத்தம் எத்தனை? சரியா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்க. ஓ சொல்லுங்க.
சொல்லுங்கம்மா. டீச்சர் ஹாஸ்பிட்டல் போய் வந்ததால ஜாயிண்டா லேட் ஆயிட்டு டீச்சர். யாரு? ஜனனி டீச்சர். ஜனனி. ஏம்மா ஹாஸ்பிட்டல் போனீங்க? யார பார்க்க போனீங்க? எனக்கு கால் நோ டீச்சர். ஆ? கால் வலி டீச்சர். கால் வலியா? ஓ டீச்சர். ஆ சரி சரிம்மா சரி பரவாயில்ல. ஓகே ஓகே டீச்சர். இப்ப இதை எழுதணுமா டீச்சர்? இன்றைக்கு நாங்க எழுதினது வந்து வினாக்கள். நான் இன்னைக்கு வினாக்கள் 2 3 தான் கொடுத்தேன். நாங்க எழுதின வினாக்களோட தொடர்ச்சி தான். நட்சத்திரம் வரைக்கும் எழுதணும் நாங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல. அப்ப இந்த ஓகே டீச்சர். கிளாஸ்ல நான் கொடுத்திருக்கிறது வந்து முதலாவது வினா கொடுத்தேன். கரணம் என்றால் என்ன? கரணம் மொத்தம் எத்தனை? சரியா? ஓகே எழுதி டீச்சர். கொள்ளுங்க எழுதி கொள்ளுங்க வேணும்னா. கரணம் என்றால் என்ன? கரணம் என்றால் என்ன? கரணம் மொத்தம் எத்தனை? ஓகே டீச்சர் எழுதிட்டேன். டீச்சர் எழுதிட்டேன். அடுத்து யோகம் என்றால் என்ன? யோகம் மொத்தம் எத்தனை? சரியா? யோகம் என்றால் என்ன? யோகம் மொத்தம் எத்தனை? ஓகே டீச்சர். அடுத்து நான் கேட்டது திருக்கணித பஞ்சாங்கம் எதனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? திருக்கணித பஞ்சாங்கம் எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? அடுத்து பிள்ளைகள், கோளறு பதிகம் பாடியவர் யார்? கோளறு பதிகம் பாடியவர் யார்? கோளறு பதிகம் எது? ஓகே டீச்சர். சரியா? இவ்வளவுதான் வினாக்கள். இப்ப இதோட பஞ்சாங்கம் முடியுது. சரியா? அடுத்து பாருங்க பிள்ளைகள, எனக்கு சொல்லுங்க. இலங்கை வரலாறுல எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? வரலாறுல பொதுவா படிச்சிருப்பீங்க. இலங்கையினுடைய காலகட்டங்கள் எப்படி அப்படின்னா வரலாறுகளை அறிஞ்சு கொள்றதுக்காக படிச்சிருப்போம். ஏன்னா இப்ப இலங்கையில எவ்வாறு காலங்கள் கணிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். பொதுவா நீங்க எப்படி படிச்சீங்க? தெரிஞ்சதுகளை சொல்லுங்க. டிலக்ஷன் டிலக்ஷன் டிலக்ஷனா 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 சொல்லுங்க பிள்ளை. வரலாறுலாம் படிச்சீங்க தானே? ஆண்டு 6, ஆண்டு 7, ஆண்டு 8, ஆண்டு 9 வந்துட்டோம். இப்ப கால அலகுகள் இலங்கையில படிச்சிருப்பீங்க. வரலாறு எப்படி நாங்க படிப்போம், காலகட்டங்கள் எல்லாம் எப்படி, இப்ப என்ன காலகட்டங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா பேசுங்க பிள்ளைகள், நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க சும்மா சொல்லுங்க. நீங்க படிச்சது ஞாபகம் விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. அமிர்தா. அம்ரிதா. மறுமலர்ச்சி காலம். என்னம்மா?
மறுமலர்ச்சி காலம் மிஸ். முதலாவதே மறுமலர்ச்சி காலம் வந்துருச்சா? காலத்துல நாங்க முதலாவது மறுமலர்ச்சி காலமா? 8ல 3வது பாடமா மிஸ்? இல்ல நான் அப்படி கேட்கல. பாடத்தை நான் கேட்கல. இலங்கையில வந்து வரலாற நாங்க எப்படி பிரிச்சு பார்ப்போம்னு கேட்டேன். வரலாற்று காலங்களை. பண்டைய காலம். ஆ? ராஜ்யங்கள் டீச்சர். விலங்கலையே. ராஜ்யங்கள். ராஜ்யங்க. பண்டைய கவரேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் நீங்க படிச்சிருக்கீங்களா? பண்டைய காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அடுத்து கிறிஸ்துவுக்கு முன். அது வந்து நாங்க இப்படி பாப்போம். சர்வதேச ரீதியா தானே பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு நாங்க பாக்குறோம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு சொல்லி பார்ப்போம். அது நாங்க எல்லா இதை கணிக்கிறதுக்கும் நாங்க சொல்ற முறை. இலங்கையில வந்து நாங்க பாக்குறது எப்படி? சங்க காலம். சங்க காலம் சங்கம் அருவிய காலம் எல்லாம் இந்தியாவுல. சங்க காலம் சங்கம் அருவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் எல்லாம் பார்ப்போம். இலங்கையில நான் கேக்குறேன் பிள்ளைகள், இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு படிச்சீங்களா? புராதன காலம். வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம்னு இருக்கா? இருக்கா? சரி, அதையும் வேணாம். வரலாற்று காலம் எது? வரலாறுகளை நாங்க எந்த நூல்ல அறிஞ்சிக்கிறீங்க? இலங்கையினுடைய வரலாறுலாம் எந்த நூலை தெரிஞ்சுக்கிறோம்? மகாவம்சம், தீபவம்சம், சூலம், ராமாயணம், இதுல எல்லாம் நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப இலங்கையில நாங்க காலங்களை பிரிக்கிற நேரம் நீங்க பாருங்க, வரலாறுல கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இலங்கையில வரலாற்று காலங்கள் நாங்க சமய ரீதியா நாங்க எப்படி பிரிப்போம் அப்படின்னா, அதை நாங்க ஈழத்தின் சைவம்னு பார்ப்போம். இலங்கையில சைவ சமயம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஆரம்ப காலத்துல இருந்து அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க காலங்களை பிரிப்போம் பிள்ளையர். அப்படி பிரிச்சு பாக்குற நேரத்துல முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அதை நாங்க புராதன காலம்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இலங்கையில ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம்னு வாழ்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதை நாங்க இயக்கர் நாகர்னு சொல்லுவோம். இப்ப ஆதி குடிகள்னு சொல்லுவோம், இயக்கரும் நாகரும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றதுல நேரம் விஜயன் இலங்கைக்கு வர்றதோட தானே வரலாற்று காலம் ஆரம்பிக்குது. அப்படித்தானே? வரலாற்று காலம் விஜயன் இலங்கைக்கு வருகையோட வருது. அப்ப அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அனுராதபுர காலம். அடுத்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அனுராதபுர காலம், புலனறுவை காலம். சரியா? புலனறுவை காலத்துக்கு பிறகு எங்களுடைய இலங்கையில அரசு வந்து வீழ்ச்சி அடையுது. பல காரணங்களால இலங்கையினுடைய அரசு வீழ்ச்சி அடைஞ்சு பிளவுபடுது. சரியா? அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில யாப்பகுவ, குருநாகல், கோட்டை, தம்பந்தனிய, ராசரட்டை அப்படின்னு சொல்லி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டு ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இலங்கையில கரையோர பகுதிகளை வந்து அந்நியர்கள் கைப்பற்றுறாங்க. யாரு? முதலாவது போர்த்துகேயர் வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு பிறகு உள்ளாந்தர் கைப்பற்றுறாங்க. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் கைப்பற்றுறாங்க. இப்ப ஆங்கிலேயர் கைப்பற்றி ஆட்சி செஞ்சு 1948 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி நடக்குது. அப்ப அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு சுதந்திரம் ஏற்படுது, சுதந்திரம் அடைகிறோம். அதுக்கு பிறகு நாங்க சுதந்திரத்துக்கு பிறகுதான் மறுமலர்ச்சி. சரியா? 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி. அப்ப இலங்கையில அந்நியருடைய ஆரம்ப காலத்துல இருந்து பிள்ளைகள் இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமயம் நல்லா தான் இருந்துச்சு, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருந்துச்சு. ஏன்னு சொன்னா இயக்கர் நாகர், இயக்கர்னு சொல்றேன், ராவணனுடைய காலம். இப்ப ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்து கொண்டு ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது. அப்ப அந்த காலத்துல இருந்து இலங்கையில பஞ்ச ஈச்சரங்கள் வழிபடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, அப்ப பஞ்ச ஈச்சரங்களெல்லாம் இருந்து வழிபடப்பட்டாலும் அப்ப அந்த அளவுக்கு சைவ சமயம் வளர்ச்சி அடைஞ்சு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு சிங்கள மன்னர்கள் ஆட்சி செஞ்சாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க?
தங்கள் அந்த சமயத்தை ஆதரித்ததோடு, சைவ சமயத்தை ஆதரித்ததோடு அந்த சமயத்துக்கு பணிகள் நிறைய கோயில்கள் கட்டி திருப்பணிகள் செஞ்சு அவங்களும் பின்பற்றியதாக சொல்லப்படுது. பல சான்றுகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பிற கிளாஸ்கள்ல படிப்பீங்க. பல சான்றுகள் இருக்கு. அப்ப அப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த கால பகுதியில தான் பல நூற்றாண்டு காலங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்நியர்கள் இலங்கையை கைப்பற்றுறாங்க. அப்ப அந்த அந்நியர்கள் கைப்பற்றின பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இலங்கையில அரச மதமாக கிறிஸ்தவத்தையும் அரச மொழியாக ஆங்கிலத்தையும் தான் பின்பற்றுறாங்க. அப்ப இலங்கையில பலாத்காரமாக என்ன செய்யப்பட்டுச்சு? மத மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? அப்ப அந்த நேரத்துல போர்த்துகேயருடைய காலப்பகுதியில தான் சமயங்கள் வந்து சைவ சமயம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போன காலம். இந்த காலத்துல வந்து இந்த கோயில்கள் எல்லா கோயில்களும் உடைக்கப்பட்டுச்சு அவங்களால. அந்த கோயில்கள் எல்லாத்துல உள்ள பொருட்களும் சூறையாடப்பட்டுச்சு. சரியா? அடுத்து என்ன செஞ்சாங்க? மத மாற்றங்கள், தீவிரமான மத மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. கல்வி வந்து ஆங்கில மொழி, கல்வியை கற்கணும்னா மத மாற்றம். அப்படி பல நூற்றாண்டுகளாக இலங்கையில் என்ன இல்லாம போகுது? சைவ சமயமும் தமிழ் மொழியும் இல்லாம போயிருச்சு. சரியா? அப்படி இருக்கிற நேரம் அந்த சமயத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய இலங்கை மக்கள் கிட்ட இருந்துச்சு. அப்ப அதனால என்ன செஞ்சாங்க? சரியா? சமய பெரியார்கள், சரியா, சமய பெரியார்கள் தோற்றம் பெற்றாங்க. சரியா? அப்ப அந்த வகையில தான் இந்த சமய பெரியார்கள்னு பாக்குறேன். முதலாவது நாங்க ஆறுமுக நாவலர் சொல்லுவோம். அவருடைய காலப்பகுதியில தான் இந்த அவர் என்ன செஞ்சாரு? சமயத்தையும் தமிழையும் தனது இரு கண்கள்னு கொண்டு அதை வளர்ச்சி அடைகிறதுக்காக பல பணிகள் செஞ்சு, சரியா, பல பணிகளை செஞ்சு என்ன செஞ்சாரு? மறுமலர்ச்சி அடைய செய்தாரு. அதுல அவர் முதன்மையானவர் எங்களுடைய ஆறுமுக நாவலர். சரியா? அவருக்கு பிறகுதான் எங்களுடைய தமிழும் சமயமும் வளர்ச்சி கண்டுச்சு. அப்படி அவங்க சமய பெரியார்கள் தோற்றம் பெறலாட்டி அவங்க பணி செஞ்சில்லாட்டி இன்னைக்கு நாங்க இந்த மதமும் இல்லை, இந்த மொழியும் இல்லை. அந்த அளவுக்கு இலங்கையில அடக்குமுறைகள் காணப்பட்டது. சரியா? அப்ப இந்த ஆறுமுக நாவலர் அவர்கள் பணி, அதாவது நாங்க சைவ சமயத்துக்கு பணியாற்றியவர்களை சமய பெரியார்கள்னு பார்ப்போம், நாயன்மார்கள் பார்த்தோம், சந்தான குரவர்கள் இருக்காங்க. அப்படி நாங்க ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே பார்ப்போம். அதுல தான் இந்த சமய பெரியார்கள் அப்படின்னு நாங்க சொல்ற நேரத்துல இந்த ஆறுமுக நாவலர் அவர் முதன்மையானவர். அவருடைய வழிகாட்டலின் கீழே அவர் தோன்றித்தான் இந்த ரெண்டையும் மறுமலர்ச்சி அடைய செய்யறாரு. அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து ஏனைய பெரியார்கள் தோற்றம் பெறாங்க. விபுலானந்தர், ராமகிருஷ்ணர், சர் பொன் ராமநாதன், அருணாசலம், இந்து ராசரத்தினம், சரியா, இப்படி நிறைய சமய பெரியார்கள் தோற்றம் பெற்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? பல பணிகள், பாடசாலைகளை கட்டுனது, கோயில்களை கட்டுனது, நூல்கள் எழுதி வெளியிட்டது, அச்சியந்திர நிறைய இதுகளை எழுதி, அனாதை இல்லங்கள், இப்படியெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சாங்க? தமிழையும் சமயத்தையும் வளர்க்கிறதுக்காக அரும்பணி ஆற்றியவர்கள் தான் இந்த சமய பெரியார்கள். சரியா? அப்ப இந்த சமய பெரியார்கள் ஏன் தோற்றம் பெற்றாங்க, அவங்க யாரு யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? டவுட் இருக்கா? இந்த சமய பெரியார்கள் யாருன்னு விளங்குச்சா உங்களுக்கு? சமய பெரியார்கள் யாரு தெரியுமா? இப்ப குட் ஈவினிங், இவ்வளவு நேரத்துக்கு பிறகு எங்க போனீங்க? சரி சரி. அப்ப சமய பெரியார்கள், அப்ப இதுல நாங்க முதலாவது சமய பெரியார் யார்? அப்ப எங்கள்ல ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். நாங்க 5ஆம் குரவர்னு சொல்லுவோம் அவரை நாங்க என்னன்னு சொல்றோம்? 5ஆம் குரவர். இப்ப ஏனைய 4 பேர் யாரு? ஏனைய 4 பேர் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். இந்த 4 பேரோட சேர்த்து 5ஆம் குரவர்னு சொல்றோம் இவரை நாங்க.
ஆறுமுக நாவலர். இந்த ஆறுமுக நாவலரை பத்தி கிரேட் 11ல தனியா ஒரு பாடம் இருக்கு. சரியா? அதே மாதிரி விபுலானந்தரும் இருக்காரு கிரேட் 10ல. ஏன்னா அவங்களுடைய பணிங்கிறது எங்களுடைய அளப்பரிய பணிகளை செய்து எங்கள் சைவத்துக்கும் தமிழுக்கும் பணியாற்றியவர்கள். சரியா? அப்ப இந்த அவருக்கு அப்ப நீங்க உங்க பாடமாக்கி வச்சுக்கோங்க. சமய பெரியார்கள் ஏன் தோற்றம் பெற்றாங்க, அவங்களோட பெயர்கள் ஒரு 5, 6 பேராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமய பெரியார்கள் பெயர். அதுல உங்க பாட புத்தகத்துல இருக்கவர் யாருன்னு சொன்னா சைவ புலவர் காவண்ணா அருணாசல தேசிகர். யாரு? அருணாசல தேசிகர். இப்ப இவரை பத்தி உங்களுக்கு வினாபத்திரத்துல சிறு குறிப்பு எழுதுறதுக்கெல்லாம் வரும். கடைசி பகுதி வந்து சிறு குறிப்பு பகுதி தானே. அப்ப இவரை பத்தி எழுதுறதுக்கு வரும். அப்ப நீங்க இவரை பத்தி பாடமாக்கணும். சரியா? அடுத்த உங்களுக்கு பயிற்சி வந்து அதுதான். அருணாசல தேசிகரை பத்தி நீங்க பாடமாக்கிட்டு வரணும். குறிப்புகள் எல்லாம் எழுதி இந்த பாடத்தை வாசிங்க. வாசிச்சு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எழுதிட்டு அவரை பத்தி பாடமாக்கிட்டு வரணும், வந்து சொல்லணும். சரியா? விளங்குச்சா? விளங்குச்சா? இப்ப முதலாவது நாங்க என்ன செய்யறோம்? இலங்கையின் சமய பெரியார்களுள், அப்படி இல்லாட்டி இலங்கையின் சைவ சமய மறுமலர்ச்சிக்கு தொண்டாற்றியவர்களுள் ஒருவர் காவண்ணா அருணாசல தேசிகர் ஆவார். சரியா? அடுத்து இவர் மட்டக்களப்பு புளியந்தீவு எனும் ஊரில் பிறந்தார். அப்ப இவர் பிறந்த ஊர் எது? மட்டக்களப்பு. மட்டக்களப்புல புளியந்தீவு எனும் ஊர்ல பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் வந்து காசிநாத சோதிடர். அப்பாட பேர் என்னது? காசிநாத சோதிடர். அம்மா வந்து சின்ன பிள்ளை அம்மையார். இப்படி பாடமாக்கிட்டு வர இருந்தானே. ஏன்னா அப்ப நான் பாடமாக்கிற தான் சொல்லிட்டு போவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பாயிண்ட்ஸா எழுதி கொள்ளணும். எழுதிக்கிட்டு பாடமாக்கணும். அப்ப நான் சொன்னேன் முதலாவது இலங்கையின் சைவத்துக்கு பணியாற்றிய சமய பெரியார்களுள் அருணாசல தேசிகரும் ஒருவர் ஆவார். இவர் ஒரு சைவ பெரியார். சரியா? இவர் பிறந்தது மட்டக்களப்பு புளியந்தீவில். இவருடைய தாய் தந்தை பெயர் காசிநாத சோதிடர், சின்ன பிள்ளை அம்மையார். இவர் பிறந்த ஆண்டு 1888. இவர் பிறந்த ஆண்டு 1888ல பிறந்தார். சரியா? அடுத்து இப்ப நீங்க சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு வாரீங்க தானே. நீங்களும் ஸ்கூல் போயிட்டு நீங்க இது வரைக்கும் 9 வரைக்கும் படிச்சுட்டு வாரீங்கன்னா அப்ப அது மாதிரிக்கே இவரும் என்ன செய்யறாருன்னா தனது ஆரம்ப கல்வி என்ன செஞ்சாரு சொன்னா வீட்டுக்கு அருகில அவர் புளியந்தீவுல தானே பிறந்தாரு. மட்டக்களப்பு புளியந்தீவுல பிறந்தாரு. அப்ப அந்த ஊர்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆனைப்பந்தி பிள்ளையார், சரியா, அப்படிங்கிற ஆலயத்துல போயிட்டு தொண்டுகள் செஞ்சு அங்க இருக்கிற திண்ணை பள்ளியில், அந்த கோயில்ல இருக்க திண்ணை பள்ளியில் வித்தியாரம்பம் மேற்கொள்றாரு. வித்தியாரம்பம் மேற்கொண்டு படிச்சு வராரு. சரியா? அடுத்து பாருங்க, மட்டக்களப்பு அரசடி மெத்தடிஸ்த மிஷன் பாடசாலையில் கல்வி கற்க தொடங்குகிறார். முதலாவது அவர் எங்க போறாரு? ஆனைப்பந்தி பிள்ளையார் திண்ணை பாடசாலைக்கு. அதுக்கு பிறகு இவர் போறாரு மட்டக்களப்பு அரசடி மெத்தடிஸ்த மிஷன் பாடசாலைக்கு போறாரு. சரியா? படிச்சு முடிச்சு இவர் இப்ப வாராரு. சரியா? வந்த பிறகு என்ன செய்யறாரு? நட்பிட்டி முனை சைவ பாடசாலையில் ஒரு ஆசிரியராக பணியாற்றுறாரு. அவரு படிச்செல்லாம் முடிச்சுட்டு முத வாராரு. எங்க அவரு? ஒரு ஆசிரியராக வாராரு. அப்ப இவரு ஆசிரியராக பணிபுரிந்த முதலாவது பாடசாலை நட்பிட்டி முனை சைவ பாடசாலை. ஐயோ பாபா, போங்க, அங்கிட்டு எடுத்துட்டு அங்கிட்டு போங்க. நட்பிட்டி முனை சைவ பாடசாலையில இவர் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் தான் அவர் செய்த அரச பணி முதலாவது அது. அதுக்கு பிறகு பாருங்க
ஆனைப்பந்தி சைவ பாடசாலையிலும் ஆசிரியராக பணிபுரிகிறார். சரியா? இப்ப இவர் 2 பாடசாலையில ஆசிரியரா இருந்திருக்காரு. ஒண்ணு வந்து நற்பிட்டிமுனை சைவ பாடசாலை, அடுத்து வந்து இவரு ஆனைப்பந்தி பாடசாலையில ஆசிரியரா படமே ஆற்றியிருக்காரு. சரியா? 1949 ஓய்வு பெறார். சரியா? 1888 பிறந்த அவர் 1949 ஓய்வு பெறாரு. சரியா? அப்படி இருந்த காலங்கள்ல அதுக்கு பிறகெல்லாம் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சமயத்துக்காக பணியாற்றுறாரு. அதுல பாருங்க, மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த அவிநாசந்த அடிகளார் தேசிகர் எனும் பட்டம் சூற்றி பெருமைப்படுத்துறார். யாருக்கு? அருணாசலத்துக்கு. அதுக்கு பிறகுதான் இவர் அருணாசல தேசிகர்ங்கிற பெயரை பெறாரு. இவரோட பெயர் வந்து அருணாசலம். சரியா? தேசிகர்ங்கிற பட்டம் அவருக்கு ராமகிருஷ்ண மடத்தால வழங்கப்படுது. மட்டக்களப்புல இருக்கு ராமகிருஷ்ண மடம் தலைமையகம் இந்தியாவுல இருந்தாலும் அதனுடைய இது வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கேனா. அப்ப இலங்கையில வந்து மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மடத்துக்கு இவர் போறாரு. அங்க போயிட்டு என்ன செய்யறாருன்னா அவிநாசானந்த அடிகள் அவர்கிட்ட போயிட்டு தேசிகர்ங்கிற பட்டம் இவருக்கு வழங்கப்படுகிறது. சரியா? அப்ப அது அவரது முதலாவது பட்டம். அப்ப இவருக்கு கிடைச்ச பட்டங்கள் நிறைய இருக்கு. எதால வழங்கப்படுதுங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது பட்டம் தேசிகர். யாரால? மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனால வழங்கப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, மட்டக்களப்பு தமிழ் கலை மன்றம் 1952 தேசிக மணி எனும் பட்டத்தை சூட்டுது. மட்டக்களப்பு தமிழ் கலை மன்றம். இவருக்கு அடுத்த பட்டம் தேசிக மணி அப்படிங்கிற பட்டம். அடுத்து பாருங்க, 1964 மட்டக்களப்பில் நடைபெற்ற அகில சைவ புலவர் சங்க மகாநாட்டுல இவருக்கு சித்தாந்த சிகாமணி என்னும் பட்டம் வழங்கப்படுது. ஏன்னா இவர் அவ்வளோ ஒரு படிச்ச மனுஷன் பிள்ளையர், பெருமைக்கு உரியவர், கல்வியில சிறந்தவர். அதனால தான் இவருக்கு இவ்வளோ பெருமைகளும் பட்டங்களும் இவருக்கு வழங்கப்படுது. சரியா? அப்ப அருணாசல தேசிகருக்கு கிடைத்த பட்டங்கள் என்னன்னா அது யாரால அவருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது விளங்குச்சா? இதுவரைக்கும் அவர் விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா? அப்ப அந்த நீங்க எழுதின பாயிண்ட்ஸ்ல இது அவ்வளவு வரணும். அவருக்கு கிடைத்த பட்டங்கள் அல்லது அவருக்கு கிடைத்த பட்டங்கள் ஆவன. தேசிகர் பட்டம் யாரால வழங்கப்பட்டுச்சு? தேசிக சிகாமணிங்கிற பட்டம் யாரால வழங்கப்பட்டுச்சு? சித்தாந்த சிகாமணிங்கிற பட்டம் யாரால வழங்கப்பட்டுச்சு? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, சைவத்தின் உயர்ச்சிக்காக மட்டக்களப்பு சைவ கோயில்களில் தனது 15வது வயது முதல் பிரசங்கம் நிகழ்த்தியிருக்காரு. நான் சொன்னேன், இவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே வித்தியாரம்பம் கற்கிறதுக்கு முன்னுக்கே இவர் ஆலயத்துல போய் தொண்டு செஞ்ச ஒரு பிள்ளை இவரு. அப்படி இருந்த ஒரு சைவ பற்று மிக்கவர் தான் இவரு. சைவ சமயத்தின் மீது பற்று மிக்க ஒரு நபர் தான் இந்த தேசிகர். சரியா? அப்ப என்ன செய்யறாரு? கோயில்கள்ல பிரசங்கம் செஞ்சிருக்காரு. 15வது வயதுல பிரசங்கம் செஞ்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, பிரசங்கம்னா என்ன பிள்ளைகள்? பிரசங்கம் ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் ஒன்று கூடுற இடம் வந்து பொதுவா எதுல இருந்துச்சுன்னா ஆலயங்கள்ல தான் பிள்ளைகள் ஒன்று கூடுவாங்க. இப்பதானே நாங்க ஆலயம் போறது குறைவு. ஏன்னா என்ன நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் ஆலயத்துல தான் ஒன்று கூடுற வழக்கம் இருந்துச்சு. அப்ப மக்களுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்ன மக்களை வழிபடுத்துறதுக்காக இந்த ஆலயங்கள்ல பிரசங்கம் செய்வாங்க. ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்கிட்டு அதுல மக்களுக்கு சொற்பொழிவுகளை செய்யறது, அதைத்தான் நாங்க பிரசங்கம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப என்ன செய்யறாரு? அந்த பிரசங்கங்கள் ஊடாக மக்களை வழிபடுத்துறது. சரியா? அப்படி அவர் எத்தனை வயசுல செஞ்சிருக்காரு? 15வது வயதுலயே மட்டக்களப்பு கோயில்கள்ல போயிட்டு பிரசங்கம் நிகழ்த்தியிருக்காரு. சரியா? அப்ப அதுல பாருங்க, இவரு
சைவத்தவர் தமது அகவாழ்விலும் புறவாழ்விலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இவரது சொற்பொழிவின் பிரதான பொருளாக இருந்தது. நாங்க எப்படி மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும், நாங்க என்னென்ன செய்யணும், எவ்வாறு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆரம்ப காலத்துல எல்லாம் கல்வி அறிவெல்லாம் குறைவு தானே பிள்ளைகள், இப்ப மாதிரி இல்லையே, தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இல்லத்தானே. அப்ப அந்த காலகட்டத்துல இவர் என்ன செஞ்சிருக்காரு, மக்களை வழிப்படுத்தியிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, சிறுதெய்வ வழிபாட்டு முறையிலிருந்து ஆகம வழிபாட்டு நோக்கி மாற்றமடைந்த மட்டக்களப்பு சூழலில் ஆகம முறைக்கு விளக்கம் தருபவராக விளங்கினார். இப்ப இவருடைய காலத்துக்கு முன்னுக்கு வந்து இலங்கையில ஏன் அந்த எங்கள்ல இருக்கு என்ன ஆகம வழிபாடு, ஆகம முறை சாரா வழிபாடுன்னு, அந்த ஆகமம் சாரா வழிபாடு தானே கிராமிய வழிபாடு. அப்ப ஏன் இந்த கிராமிய வழிபாடு தொடங்குச்சுன்னு சொன்னா, அந்த போர்த்துகேயருடைய காலப்பகுதியில எல்லாம் மக்கள் வந்து விபூதியே பூச இயலாது, கோயிலுக்கு போக இயலாது, சைவ திருநீரை அணியலாம், அந்த மாதிரி ஒரு அடக்கு முறையான காலப்பகுதி தான் இந்த போர்த்துகேயருடைய காலப்பகுதி. அதுக்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் வந்துச்சு. ஆனாலும் நாங்க ஒரு காலத்துல அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி இருக்கிற நேரம் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தமது வீட்டுகள்லையும் தோட்டப்புறங்களையும் தெய்வங்களை வச்சு வழிபட்டாங்க. மறைமுகமாக யாருக்கும் தெரியாம மறைவாக வச்சு வழிபடுறாங்க. அப்படி படிப்படியாகத்தான் என்ன செய்யப்படுதுன்னா இந்த நாட்டார் வழிபாடு உருவாகி வருது. சரியா? அப்ப பாட்டார் வழிபாடு வந்து நிறைய கிராமப்புற வழிபாடுகளாக இருந்த கோயில்கள் வந்து பிறகு ஆகம முறை கோயில்கள் கட்டப்பட்ட ஆகம முறைக்கு உள்வாங்கப்பட்டுச்சு. அப்படி உள்வாங்கப்பட்ட அந்த ஆலயங்கள்ல சரியா அந்த வழிபாட்டு முறைகளை பத்தி மக்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. சரியா? அடுத்து பாருங்க, அப்ப பிரசங்கம் செஞ்சிருக்காரு, அடுத்து வந்து சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்காரு. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு சூழல் பகுதியில ஆகம முறைக்கும் ஆகம முறை சாரா வழிபாட்டுக்கும் விளக்கங்களை கொடுத்து மக்களை ஆகம வழிபாட்டுல ஈடுபடுறதுக்கு வழிப்படுத்தி இருக்காரு. சரியா? அடுத்தது பாருங்க, சைவ ஆசாரங்களை பேணுவதையும் ஒழுக்கத்தோடு வாழ்வதையும் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிப்பதையும் சமய நூல்களை கற்று அறிவு பெறுவதை வலியுறுத்தும் வகையில் இவரது சொற்பொழிவுகள் அமைந்திருந்த மக்களை வழிபடுத்துறார். எப்படியெல்லாம் வாழணும், உயிர்களோட எப்படி இருக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு பிரசங்கம் செஞ்சிருக்காரு. சரியா? அதுக்கு பொருத்தமான கதைகள், பாடல்கள் இதெல்லாத்தையும் தேடி இவர் இந்த பிரசங்கம்லாம் செஞ்சிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, இவர் எழுதின நூல்கள்: சைவ ஆரம்ப போதினி, சைவ சமய இளைஞர் போதினி, சைவ இலக்கிய கதா மஞ்சரி, சைவ சமய சிந்தாமணி, விஞ்ஞான தீபம், 12 நூல் எழுதியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அப்ப இவர் எவ்வளவு கல்வியில சிறந்தவரா இருந்திருப்பாரு. 12 நூல் எழுதியிருக்காருன்னா இவருடைய பணி எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த இவர் எழுதின 12 நூல்கள்ல 6 நூல்கள் சைவ சமய களஞ்சியம் என்ற பெயர்ல தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கு. சரியா? அதுலயும் இந்த சித்தாந்த சைவ சமய சித்தாந்த மணிக்கு மிகவும் ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க அவர் எழுதின நூல்கள்ல. அப்படிப்பட்ட அவர் சரியா முத்தமிழ் வித்தகரான சுவாமி விபுலானந்தருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். விபுலானந்தரும் மட்டக்களப்புல பிறந்தவர். விபுலானந்தரும் மட்டக்களப்புல பிறந்தவர். அப்ப அவருக்கும் இவருக்கும், இவர் மட்டக்களப்பு தானே, அப்ப இந்த இருவருக்கும் இடையிலான நட்பு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா மீண்டும் சமயம் மறுமலர்ச்சி அடையறதுக்கு பெரும் பணி ஆட்சி இருக்கு. 2 பேரும் சேர்ந்து, சுவாமி விபுலானந்தோட பணி அளப்பரியது. அப்ப அவரோட சேர்ந்து இவரும் என்ன செஞ்சிருக்காரு, பணிகளை செஞ்சிருக்காரு, சமய பணிகளை நிறைய செஞ்சிருக்காரு. சைவ பாடசாலைகளை நிறைய நிறுவி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர் என்ன செய்யறாரு, 81வது வயதுல 1969 இறைவனடி சேர்றாரு. சரியா? அப்ப இந்த தேசிக சிகாமணி என்பவர் அருணாசல தேசிக, சொல்லுங்க ரஷ்மிதா. 7:30 மணிக்கு ஆயிடுச்சு கிளாஸ் முடியும். இல்ல இப்ப முடியுமா, இப்ப முடியும்.
இப்ப முடிஞ்சிரும். Okay. இப்ப முடிஞ்சிரும். சரியா? அப்ப நான் இதுல வினாக்கள் தரல. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, எனக்கு அடுத்த கிளாஸ்க்கு வார நேரத்துல இந்த சைவ அருணாசல தேசிகரை பத்திய அப்படியே ஒரு பேச்சு ஸ்பீச் மார்க் அப்படியே கட்டுரை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுனா சரி. எனக்கு பாடமாக்கி சொல்ற மார்க். சரியா? நான் அடுத்த கிளாஸ்ல வினாக்கள் தாரேன் உங்களுக்கு. அடுத்த கிளாஸ்ல வினாக்கள் தருவேன். நல்ல பிள்ளைகளாட்டம் பாடமாக்கிட்டு சொல்றதுக்கு ரெடியா வாங்க. ஒரு கிழமை இருக்கு. சரியா? பாப்போம் யார் சொல்றது அப்படிங்கிறத. என்ன பிள்ளைகள்? சரி. இப்ப முடிப்போமா அப்ப? Okay, முடிப்போம் teacher. பிள்ளைகள். Bye, teacher. பாய்மா. குட் Bye, நைட். teacher. Good night, teacher. Okay, bye, குட் நைட் teacher. பிள்ளைகள். குட் நைட். Thank you, teacher. Bye, teacher. Good night. நாளைக்கு